ஹலோ விவஸ், நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு பிகினராக இருந்தீங்கன்னா இப்போ தான் ப்ளவுசஸ்லாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளவுஸை நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் நெக் டிசைன் மட்டும் காமிக்கிறேன். இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நெக் என்ன சைஸ் வேணும், என்ன ஷேப் வேணுன்றதை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் எப்போயுமே பார்டராக ஒரு 4 rows செயின் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அது வந்து நான் இப்போ இதில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி 4 rows ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த பார்டர் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு நீட் லுக் கொடுக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நான் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோ சுகர் பீட்ஸ் கோல்டு கலரில் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து நான் கோல்டு கலர் அண்ட் காப்பர் கலர் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்க சாரியில் வந்து 2 கலருமே இருந்தது. இப்போ அடுத்ததாக பஞ்ச் பீட்ஸில் நம்பர் 2 சைஸ் எடுத்திருக்கேன். இதுவும் கோல்டு கலர். இந்த பஞ்ச் பீட்ஸை வச்சு நான் இப்போ ஒரு ரோ ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ 3rd ரோ ஸ்டிச் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பஞ்ச் பீட்ஸில் நம்பர் 4 சைஸு, ஷேட் வந்து காப்பர் ஷேடு. ஸோ 3rd ரோ முடிச்சதுக்கப்புறமா 4th ரோ வந்து அகெயின் நம்பர் 2 சைஸ் பஞ்ச் பீட்ஸு கோல்டு கலரில் அதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு ரோ சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் ஆகும் அந்த நெக்கை சுற்றி. இப்போது டோட்டலாக நம்ம 5 rows ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெக்கை சுற்றி ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கணும். பிங்க் கலரில் நான் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு சென்டரில் ஒரு லோட்டஸ் டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அந்த லோட்டஸ் டிசைனில் வந்து சுகர் பீட்ஸ் கோல்டு கலரில் நான் அவுட்லைன் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லோட்டஸ்க்கு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஸ்டோன் ஒன்று ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அது ட்ரை ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து அவுட்லைன் முடிச்சுக்கலாம். ஸோ அவுட்லைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லோட்டஸில் அந்த ஒரு பெட்டலோட டிப்புமே வந்து நல்லா ஷார்ப்பாக வருது. ஸோ அதை வந்து நம்ம த்ரெட்டில் போடும்போதே வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பை பார்த்து போடுவோம். இது பீட்ஸு. ஸோ இதுலேயும் வந்து அந்த மாதிரி தான் நல்ல ஷார்ப்பாக வரா மாதிரி உங்களுக்கு கரெக்டாக அந்த பீடை வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படின்னா அந்த லோட்டஸோட ஷேப்பே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போது இந்த லோட்டஸில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பெரிய பெட்டல் இருக்குது. 2 சைட்ஸ்லேயும் 3 பெட்டல் வருது. இந்த சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதை எப்படி லோட் பண்ணணும் என்னன்றதை வந்து நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சுகர் பீட் மட்டும் இல்லை, நீங்கள் பஞ்ச் பீட்ஸ் கூட எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணலாம், ஈஸியாக நிறைய லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை வந்து நான் அந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த லோட்டஸை வந்து சுகர் பீட்ஸ் வச்சே நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடும் 3 பெட்டல் வருது இல்லையா, அந்த 3 பெட்டலில் சென்டர் பெட்டலில் வந்து காப்பர் ஷேட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது காப்பர் ஷேடில் சுகர் பீட்ஸில் ஃபில் பண்ணுறேன். மற்ற பெட்டல்ஸ்லலாம் வந்து கோல்டு கலர்லேயே ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் சென்டர் பெட்டல்லையும் வந்து நான் காப்பர் ஷேட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் தான் வருது. நான் வேறு எந்த சைஸுமே இதில் மாற்றலை. அந்த லோட்டஸ் ஃபில்லிங் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் தான். பட் ஒரே ஒரு சேஞ்ச் வந்து அந்த சென்டரில் இருக்கிற அந்த பெரிய பெட்டலுக்கும் அந்த ஒன்று மாற்றி ஒன்று வரும் பாருங்கள், அந்த இடத்துல உள்ள அந்த நடுவில் இருக்கிற அடுத்த சின்ன பெட்டல் அதுக்குமே வந்து நான் காப்பர் ஷேடில் சுகர் பீட்ஸில் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ சென்டரில் நம்ம ஒட்டின ஸ்டோன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஃபில் பண்ணுறேன். காப்பர் ஷேட் சுகர் பீட்ஸில் ஃபில் பண்ணுறேன். லோட்டஸில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒட்டி வச்சுருந்த ஸ்டோன் எல்லாம் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை சுற்றி வந்து ஜரி த்ரெட்டில் நான் 2 times அவுட்லைன் பண்ணுறேன். 2 times பண்ணும்போது அந்த டிசைன் வந்து இன்னும் நல்லா போல்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. அண்டு அந்த ஒரு பெட்டல் மாதிரி வருது இல்லையா, அந்த ஷேப்புமே வந்து இன்னும் பெருசாக தெரியும். ஒரு ரவுண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். 2 ரவுண்ட் பண்ணும்போது அந்த ஒரு லீஃப் ஷேப் மாதிரி வரும். அது வந்து ரொம்ப பெருசாக தெரியும் பார்க்குறதுக்கு.
ஸோ இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நான் இப்போ வந்து ப்ளவுஸ் ஹேங்கிங்க்கான ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சென்டரில் ஒரு பிங்க் கலரில் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் ஒரு ரவுண்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு பக்கத்தில் நம்பர் 4 சைஸில் காப்பர் ஷேட் பீட் நம்ம நெக்குக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பீடு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா திருப்பி சுகர் பீடு, திருப்பி வந்து வெளியில் நம்பர் 2 பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி ஒரு 2 ரோ ஜரியில் ஸ்டிச் பண்ணேன்னா எனக்கு வந்து இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஜரியில் எல்லாத்துக்குமே அவுட்லைன் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த நெக் டிசைன் முடிச்சுட்டு ஹேங்கிங்க்கான விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் பாடியில் கொஞ்சம் புட்டாஸ் போட்டிருக்கேன். ஸோ புட்டாக்கு பார்த்தீங்கன்னா 4mm சைஸில் வந்து காப்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பீடை வந்து சென்டரில் ஒன்று வச்சுட்டு அதை சுற்றி 6 பீட் வச்சேன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி வந்துடும். அதை சுற்றி ஜரி த்ரெட்டில் வந்து அவுட்லைன் பண்ணோன்னா அது பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். ஸோ இதை தான் வந்து நான் பாடி ஃபுல்லாகவும் ஸ்லீவ் ஃபுல்லாகவும் நான் புட்டாவாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் எடுத்து நான் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸை நேரில் பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருந்தது. ஏன்னா வந்து கோல்டு கலர் பீட்ஸும் அந்த காப்பர் கலர் பீட்ஸு அண்ட் அந்த செல்ஃப் கலரில் வந்து பிங்க் ஸ்டோன்ஸு இது எல்லாமே வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட் நெக்லேயும் பாருங்கள், நான் பேக் நெக்கில் என்ன ஒர்க் பண்ணனோ அதையே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த டிசைனை ட்ரை பண்ணணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.